Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. We Care Super Shield 100. இந்த மேஜர் முகுந்த் சாலை இது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். 12 வருஷம் கழிச்சு வந்தால் கூட அவனுக்கு பிடிச்சது இந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஏர்போர்ட் ஸ்டேஷன் ரோடுன்றது ஒரு சின்ன ரோடு தான், ஒரு 1-1.5 கிலோமீட்டர் இருக்கும். இது பெரிய ரோடு, ஒருவேளை முகுந்து கொடுத்து வச்சிருக்கானோன்னு தெரியல, அவனுக்கு அந்த பெரிய ரோடாக பேர் வருது. ஆசைப்பட்ட காலேஜில் அவனோட தெரு பேர் வருதுன்னா அது பெரிய விஷயம்தான். இப்போ அந்த சாலைக்கு நம்ம பையனோட பேர் வைக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம அதை பார்க்க நம்ம பையன் இல்லையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? நமக்கு இதுக்கட்சி ஏதாவது கிடச்சிக்கலாமோ அப்படின்னு, அவார்டு கிடச்சிக்கலாமோன்னு ஃபீலிங்ஸ் உண்டு. பட்டு இது கடவுளோட கிரியேஷன், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இறப்பு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு சார் 2014. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா சார்? 2015லயோ 14லயோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா? எதனால இவ்வளோ டிலே ஆகுது? அதுதான் தெரியல. நிறைய கவர்மெண்ட் மாறிடுச்சு, கவர்மெண்ட் மாறிட்டு ஜெயலலிதா மேடம் வேற போயிட்டாங்க. ஸோ அதனால யாரையும் போய் கேட்கணும்னு தோணல எனக்கு. சரி கவர்மெண்ட்டே பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். இந்த 12 வருஷம் வெயிட் பண்ணது பெரிய விஷயமா இருக்குன்னு தோன்றுது. அவரோட பெரிய ஆசைன்னு ஏதாச்சும் இருக்கா சார்? அவரோட பெரிய ஆசை அந்த வீட்டில் இருக்கணும், நாங்கள் எங்கள் கூட அவன் இருக்கணும், அதுதான் பெரிய ஆசை. அவனுக்கு பிடிச்ச காலேஜ் எதிர்க்க இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான் எங்களுக்கு. நாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த இடத்துல தான் அந்த போர்டு வைக்க போகிறாங்க, மேஜர் முகுந்த் சாலைன்னு வைக்க போகிறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம முதல்வர் மேஜர் முகுந்த் அவருடைய பேரை இந்த தாம்பரம் டு வேளச்சேரி ரோடுக்கு வைக்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார்? இது ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம். 12 வருஷம் கழிச்சு வந்தால் கூட அவனுக்கு பிடிச்சது இந்த மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவனை டெஃபினட்டாக அவனை மிஸ் பண்ணுறோம். பட் we are thankful to the government. கரெக்டாக அதனால தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த ரோடு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எம்சிசி காலேஜ் ஆப்போசிட்டில் தான் அவரோட பேரை வைக்க போகிறாங்க, மேஜர் முகுந்த் சாலை அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குது சார்? ஏன்னா இது ஒரு 12 வருஷமாக டிலே ஆச்சு இல்லையா? ஆக்சுவலாக அந்த ஏர்ஃபோர்ஸ் ரோட்டில் தான் அந்த பேர் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த வேளச்சேரி டு தாம்பரம் இந்த ரோடோட எண்டிங்கில் தான் நம்ம இருக்கோம். இங்கே தான் அவரோட பேர் வரப்போகுது இல்லையா? இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக. அது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ரோடுன்றது ஒரு சின்ன ரோடு தான், ஒரு 1-1.5 கிலோமீட்டர் இருக்கும். இது பெரிய ரோடு, ஒருவேளை முகுந்து கொடுத்து வச்சிருக்கானோன்னு தெரியல, அவனுக்கு அந்த பெரிய ரோடாக பேர் வருது. அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்குது. டிலே ஆனாலும் நடக்கிறது. இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம். இந்த மாதிரி ஆர்மியில் கவர்மெண்ட் இந்த பப்ளிக் கோசம் இந்தியாவுக்கோசம் சர்வ் பண்ணாக்க நல்லது நடக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு. இது நிறையா பேர் இன்ஸ்பயர் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல அவுட்ஸ்டாண்டிங் ஜாப் பண்ண வைக்கும். ஆர்மியில் மாத்திரம் இல்லை, எதுவுமே அது மாதிரி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மேஜர் முகுந்த் சாலை இது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். இந்த போர்டு பார்க்கும்போது இங்கே தான் நம்ம பையனோட பேர் வைக்க போகிறாங்க, இந்த சாலைக்கு வைக்க போகிறாங்கன்றப்போ அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக முகுந்துக்கு பிடிச்சது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அங்கே தான் சேரணும், சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டான். பட் நான் ரிலீவ் ஆகி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறச்சு, ரிலீவ் ஆகி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அதனால் அப்போ அட்மிஷன்லாம் க்ளோஸ் ஆகிடுது. இருந்தாலும் அவன் கிராஜுவேஷன் ஒரு ஜெயேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயில் பண்ணிட்டோம். இங்கே பிஜி டிப்ளமா மாத்திரம் 1 இயர் பண்ணான். இந்த இடத்துல லைக் என்சிசியில் இருந்தேன், படித்தேன்னு ஒரு சந்தோஷம், பெருமை அவனுக்கு. அது பெருமை தான் அவனுக்கு. இப்போது அவர் படித்த காலேஜ் வாசல்லே அந்த போர்டு வருது இல்லையா சார்? அது எப்படி இருக்கு? ஆசைப்பட்ட காலேஜில் அவனோட தெரு பேர் வருதுன்னா அது பெரிய விஷயந்தான், பெரிய கிஃப்ட்டு தான் அது. வி ஃபீல் ரியலி ஹாப்பி. அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் படித்ததுனால தான் அவன் இந்துவோட ரிலேஷன்ஷிப்பும் டெவலப் ஆச்சு. அவன் ஒன்றா படிக்கலை, இருந்தாலும் அது அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்தது. மாடலிங்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மாடலிங் பொறுத்து தான், பாண்டிச்சேரி பொறுத்து தான் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஸ்நேகம் உண்டாச்சு. உங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடு இங்கே தானே சார் இருந்தீங்க? இந்த எம்சிசி காலேஜ் பக்கத்தில் தான் இருந்தீங்க இல்லையா? இப்போ இந்த சைடு சாலையை கடக்கும் போதெல்லாம் அவரோட ஞாபகங்கள்லாம் வருமா உங்களுக்கு? அது டெஃபினட்டாக வரதான் வரும். ஹீபர் கேட் வழியாக அவன் போவான். அப்போல்லாம் காலேஜுக்குள்ளே போச்சு. அவன் அந்த ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் விஸ்வநாதன், அவர் பையன் ஃப்ரெண்டு. அவனும் இவனும் 2 பேரும் ஆர்மியில் தான் சேர்ந்தாங்க. அவர் இன்னும் ஆர்மியில் லெஃப்டினன்ட் கர்னலாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரே ஆசை உள்ளவங்க. ஸோ ஜாலியாக எல்லாம் சுற்றிட்டு காலேஜுக்குள்ளே போவாங்க.
நீங்கள் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ பெரிய இடம் அந்த சைடில். ஒரு காலத்தில் நிறையா மான்லாம் வரும் அங்கே. அந்த காம்பவுண்டு விட்டு அப்போ வேலி தான் போட்டுப்பாங்க. வெளில மான் பாம்பு எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் ரோட்டில். இதுதான் செவருலாம் கட்டியிருக்காங்க. அது அந்த இடத்துல ரொம்ப லைக் இட், நல்லா சுற்றிட்டு வருவாங்க. இப்போ அந்த சாலைக்கு நம்ம பையனோட பேர் வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அதை பார்க்க நம்ம பையன் இல்லையேன்ற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா நமக்கு? அதுதான் அவனுக்கு இருக்கிறச்சே ஏதாவது கிடச்சிக்கலாமோ அப்படின்னு, அவார்டு கிடச்சிக்கலாமோன்னு ஃபீலிங்ஸ் உண்டு. பட்டு இது கடவுளோட கிரியேஷன், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த சாலைக்கு வந்து மேஜர் முகுந்த் சாலைன்னு பேர் வைக்க போறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? அம்மாலாம் என்ன சொன்னாங்க? வீட்டில் இருக்கவங்க அவங்க ஒய்ஃப்லாம் என்ன சொன்னாங்க சார்? நிச்சயமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலாக இங்கே இந்த எம்எல்ஏ, தாம்பரம் எம்எல்ஏவே எங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி நாங்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் வருவோம் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி இப்போ நேற்று வந்ததும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள்கிட்ட சொன்னார், ரொம்ப சந்தோஷம் சார்னு. இது பெரிய விஷயம்தான் சார் எங்களுக்கு. 16 கிலோமீட்டர் ரோடு வந்து எங்கள் பையனோட பேரில் வருதுன்னா அது நிறையா இன்ஸ்பயர் பண்ணும் யங்ஸ்டர்ஸையும். எங்களுக்கும் அது ரொம்ப பெரிய கௌரவம் தான் சார். இது கடவுளோட கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். முகுந்த் அவ்வளோ சின்சியர் பர்சன், எல்லார்கிட்டையும் ரொம்ப சின்சியராக தான் நடந்துப்பான். அதான் சொன்னேனே, எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட கற்றுட்டு இருக்கேன். ஓ, அவர்கிட்ட நீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பேசணும் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் மறைஞ்சதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் இது கொடுப்பின இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் இந்த இந்த ரோடுக்கு பேர் வருது, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவர் இறப்பு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு சார் 2014? பெரிய ஷாக்கு. எங்களுக்கு அது தெரியாத விஷயம். நாங்கள் பாட்டுக்கு தூங்குறச்சே ராத்திரி 1 மணிக்கு எங்கள் சம்மந்தி தான் ஃபோன் பண்ணி சொன்னார், ஃபேஸ்புக்கெலாம் போட்டிருக்கான், அவங்க மகன் போயிட்டார், மாட்டாரு அப்படின்னு. அப்புறம் கார்த்தால போய் பேப்பர்லாம் வாங்கி பார்த்தேன், அதில் ஒன்றும் காணோம். அப்புறம் பார்த்தா 4th பேஜில் ஆஃபீஸ் ஃப்ரம் பெங்களூர்னு போட்டாங்க. ஏன்னா குவார்ட்டர்ஸ் அங்கே இருந்ததுனால அது போட்டாங்க. அப்புறம் படித்த அப்புறம் தான் தெரியும். ஒன்றை பார்த்தா மீடியாலாம் வந்துட்டாங்க. அப்புறம் பயங்கர க்ரௌடாகிடுச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு ஷாக்கு. அது இந்த 13 நாள் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நாங்கள் யாரும் அழலை, இதே ஓடிச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப வருத்தங்கள்லாம் தொடங்கிட்டு. அந்த அசோக சக்கர அவார்டு அது வாங்கும்போது அவங்க ஒய்ஃப் கூட அழாமல் அவ்வளோ தைரியமாக போய் வாங்க. ஆமாம், நிச்சயமாக அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் சார். அந்த ஒரு ஸ்டேஜில் போயிட்டு பிரசிடென்ட்லேருந்து வாங்கறச்சு கொஞ்சம் கூட அவங்க வந்து துக்கமோ இதோ காமிக்கலை, தைரியமாக வாங்கிட்டு வந்தாங்க. வரைச்சி தான் நான் பெங்களூருக்கு வரைச்சி தான் பார்த்தேன், அவங்க கொஞ்சம் கண் கலங்கினாங்க. இல்லைன்னா ரொம்ப தைரியசாலி எங்கள் மாட்டு பொண்ணு. அந்த விஷயத்தில் ரொம்ப எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். மனசில் எவ்வளோ கஷ்டத்தையும் காமிக்க மாட்டாங்க, எல்லாரோடையும் நன்னா பழகுவாங்க. அந்த 12 வருஷம் எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. நம்ம பையன் நாட்டுக்காக உயிர்த்தியாகம் பண்ணியிருக்காங்க. ஒரு சொல்கிறாங்க இந்த சாலைக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கே வைக்க போகிறாங்க எதுவுமே சொல்லலை. 12 வருஷமாக டிலே ஆயிடுச்சு. அந்த எப்படி இருந்துச்சு அந்த 12? இல்லை, அதான் நடுவில் சிவா அருண்ன்றவர் வந்து இந்தியாஸ் மோஸ்ட் ஃபெயிலியர்ஸ் புக் எழுதினார். இந்த 7th பயோபிக் வந்து முகுந்த பற்றி ஃபர்ஸ்ட் புக்லேயே. அதை வந்து சோனி பிக்சர்ஸ் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்துவோட அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் அந்த டைரக்டர் பெரியசாமி அவர் தான் வந்து இதை எடுத்தார். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவங்க இதில் எடுத்துட்டு நன்னா பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு வருஷம் 100 நாள் ஓடின ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. முகுந்த் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் என்ன கேட்குது, சார் முகுந்தோட அப்பாவான்னு கேட்பாங்க. அந்த விஷயத்துல ரொம்ப நாங்கள் சந்தோஷம் தான் பட்டோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா சார்? 2015லயோ 14லயோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா? எதனால இவ்வளோ டிலே ஆகுது? அதுதான் தெரியல. நிறைய கவர்மெண்ட் மாறிடுச்சு இல்லையா? ஜெயலலிதா மேடம் வேற போயிட்டாங்க, நாள் அரெஸ்டாக இருந்தாங்க. அப்புறம் உடம்பு சரியால்லாமல் இறந்துட்டாங்க. ஸோ அதனால யாரையும் போய் கேட்கணும்னு தோணல எனக்கு. சரி கவர்மெண்ட்டே பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். இந்த 12 வருஷம் வெயிட் பண்ணது பெரிய விஷயமா இருக்குன்னு தோன்றுது. இப்போ நம்ம தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கான அங்கீகாரம் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு சோல்ஜர் கூட அவார்டு வாங்கியிருந்தாரு, இந்த மீனாட்சி சுந்தரன்றவர் கூட அவார்டு வாங்கியிருந்தாரு. அவரு கூட மேஜர் முகுந்த் அவரை பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். அவங்கெல்லாம் நம்ம பையனை பத்தி பேசும்போது எப்படி? லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் ஜாயின் பண்ண அப்புறம் ராஷ்ட்ரிய ரைஃபிளில் போஸ்ட் ஆச்சு. அப்போ அவர் போய் கேட்பாராம், ராஷ்ட்ரிய ரைஃபிள் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, அதுல இருந்து எல்லாரை பற்றியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு. தமிழ்நாட்டிலேருந்து முகுந்தை பற்றி சொன்னதுனால ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. முகுந்த் மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு. அவர் அதே மாதிரி நல்லா ரொம்ப தைரியத்தோட காரியம் பண்ணி கொஞ்சம் அடிபட்டாலும் 5 சோல்ஜர்ஸ் விரோதிகளை கொண்டுட்டு அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த விதத்தில் விஜயை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன்.
அவரை கூப்பிட்டு அவர் அவார்ட்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ்னாலே அவங்க இது எப்போவுமே காஷ்மீரில் இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க, உசுருக்கு இது வருமோ அப்படின்னு. முகுந்த் சாரும் அங்கே தானே சார் இருந்தார்? ராஷ்ட்ரிய ரைஃபிள் தான் இருந்தார். முகுந்த் 44 ராஷ்ட்ரிய ரைஃபிள். இவர் மீனாட்சி சுந்தரம் 23 ராஷ்ட்ரிய ரைஃபிள். இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸோட லைஃபே ரொம்ப கஷ்டமான லைஃப் இல்லையா சார்? அவங்க அங்கே கஷ்டப்படுறாங்கன்னா, ஆனால் நீங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து நீங்களும் நம்ம பையனுக்கு என்ன ஆகுமோ ஏடாகுமோன்ற ஒரு பயம் இருக்க தானே சார்? ஆமாம் ஆமாம், டெஃபினட்டாக நாங்கள் டெய்லியே ப்ரே பண்ணுவோம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. எஸ்பெஷலி இந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் இந்த காஷ்மீர் போஸ்டிங்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாருக்கும் ஒன்று கிளைமேட் சரியாக இருக்காது, சாப்பாடு கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அது முடிஞ்சதான் அவங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும், சரி வெளில வந்துட்டோம் அப்படின்னு. மேஜர் முகுந்த் அவர் கடைசியாக ஏதாச்சும் உங்ககிட்ட பேசினாரா சார்? இங்கேருந்து லீவுக்கு வந்திருப்பாரு இல்லையா, வந்து பார்த்துட்டு இல்லை அதுதான் அந்த கடைசியாக ஃப்ளாட் புக் பண்ணதுனால அவன் என்ன சொன்னால், நான் கொஞ்சம் பணம் அனுப்பிச்சிடுறேன்ப்பா, நீ அதை கட்டிடு நீ இனிஷியலாக, அப்புறம் நான் லைஃப் சர்டிஃபிகேட் நான் அனுப்பிச்சிடுறேன், கொடுத்துரு அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்டிஃபிகேட்னா என்ன? லைஃப் சர்டிஃபிகேட் அதாவது இவங்க வந்து முகுந்த் இல்லாததுனால நான் தான் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம். ஸோ முகுந்த் உசோட இருந்துச்சே நான் பண்ணேன்றதுக்கோசரம் முகுந்தோட லைஃப் சர்டிஃபிகேட் கேட்காங்க பில்டர்ஸ். ஸோ நான் அது பில்டர்ஸ் கேட்டு வாங்கி கொடுத்தேன். அது கொடுக்கறச்சே தான் அவர் மறைஞ்சிட்டாரு. அப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்ககிட்டையும் சொன்னேன், கொஞ்சம் ஆத்திரத்தை காமிக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கேட்டீங்க, அவர் இறந்து போயிட்டாருன்னு. அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் எல்லாரும் வந்து முகுந்தோட கடைசி மரியாதையை வந்து செஞ்சாங்க. அந்த ரூபி பில்டர்ஸ் ஃபுல்லாக எல்லா ஸ்டாஃப்பும் வந்து பண்ணாங்க. அவரோட பெரிய ஆசைன்னு ஏதாச்சும் இருக்கா சார்? அவரோட பெரிய ஆசை அந்த வீட்டில் இருக்கணும், நாங்கள் எங்கள் கூட அவன் இருக்கணும், அதுதான் பெரிய ஆசை இருந்துச்சு. தாம்பரத்தில் எவ்வளோ நாளாக இருக்கு? நாங்கள் தாம்பரத்தில் 2001 ஜனவரியில் வந்தோம். 2000 ஜனவரியில் வந்தோம். அதுலேருந்து இங்கே தாம்பரத்தில் இருக்கும். 26 வருஷமா இருக்கு. 26 வருஷமா இருக்கு. 26 வருஷமா இந்த தாம்பரத்தில் இருக்கீங்க. தாம்பரத்தில் உங்கள் பையன் பேரில் இன்னைக்கு ஒரு ரோடு இருக்கு. அது பெரிய விஷயம்தான், ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இது நடந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பல பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. ஆர்மிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் பேசுகிற முதல் பேரே பார்த்தீங்கன்னா மேஜர் முகுந்த் அவரை மாதிரி ஆகணும். ஏன்னா அவர் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுது. நிறைய பேர் அவங்க பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் முகுந்துன்னு பேரை வச்சுட்டு எங்களை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு முகுந்துன்னு பேர் வச்சு அவனுக்கு பூனலுக்கு கூப்பிட்டாங்க. ஒரு குழந்தைக்கு முகுந்துன்னு பேர் வச்சு அதுக்கு பர்த்டே கூப்பிட்டாங்க. என்ன ஒன்றும் தெரியல. சரி, இதுதான் கடவுளோட இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. V Care Super Shield 100.